சிந்து பைரவி சீரியல்ல இப்ப பைரவி கண்மூடித்தனமா சஞ்சய நம்பிக்கிட்டு இதுக்கப்புறம் என்னால ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழ முடியாது, என்னையும் சஞ்சயையும் சேர்த்து வச்சு இவன் தப்பா பேசிட்டான் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணியும் கண்ணை மூடிக்கிட்டு சஞ்சய நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா நம்ம சிந்துவும் நம்ம சிவாவும் ஆறுமுகத்துக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஆறுமுகம் கண்டிப்பா பொய் சொல்ல மாட்டாப்ல, ஒருவேளை அந்த சஞ்சய் தான் நம்ம கிட்ட டபுள் கேம் விளையாடுறாப்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஆனா இந்த பைரவியும் அன்னபூர்ணியும் மட்டும் சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பைரவி சொல்லிடுறாங்க. அன்னபூர்ணியும் அதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிந்துவும் சிவாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம பைரவியையும் ஆறுமுகத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் இவங்க தான் உண்மையை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சஞ்சய் ஒரு தப்பானவன் அப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் என்னடானா பைரவி ரூமுக்குள்ள போயிட்டு ஆறுமுகத்தோட ட்ரெஸ்ஸு, ஆறுமுக சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே தூக்கி ரூமுக்கு வெளியில கெடாசிக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாண போட்டோவையும் தூக்கி வெளியில கெடாசுறாங்க. ஆறுமுகம் வந்து பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாப்புல, ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது, இதுக்கப்புறம் உன் சம்மந்தப்பட்ட எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது, அதே மாதிரி நீ கட்டின தாலி எனக்கு எதுக்கு அப்படின்னு தாலியும் கழட்டி ஆறுமுகத்தோட மூஞ்சிலேயே தூக்கி கடாசுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு பைரவி முட்டாள்தனமாக இருக்க போகுதுன்னு.